வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஷார்ட் கலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஷார்ட் கலர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் தான் ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஷார்ட் கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யூசேஜ் கிடையாது. நான் வந்து தனியாக காசு கொடுத்து வாங்கலை. நானே பார்த்திங்கன்னா பழைய இன்வெர்ட்ரு இருந்து அந்த இன்வெர்ட்டரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்து போட்டுட்டு அதில் உள்ள இருக்கிற போர்டெலாம் எடுத்து போட்டுட்டு பழைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 15 ஆம்பியர் இல்லை 10 ஆம்பியர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆம்பியர் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்டு கொடுத்து வைண்டிங் பண்ண சொன்னேன். அது வைண்டிங் பார்த்திங்கன்னா 30 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 90 வோல்ட்டு, 120 வோல்ட்டு. இது வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மரில் எடுத்து வைண்டிங் பண்ணி நான் இதில் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஏசி வோல்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து டிசியாக மாற்றிக்கணும். இந்த செலெக்ஷன் சுவிட்சிலேருந்து நம்ம ஒரு வோல்ட்டு 30 வோல்ட்னால் அந்த 30 வோல்ட் மட்டும் நான் தனியாக டயோடுக்கு போயிட்டு அந்த டயோடு என்ன பண்ணும், ஏசி வந்து டிசியாக மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கெப்பாசிட்டர் வச்சுருக்கிறேன், 100 எம்எஃப்டி 160 வோல்ட்டு கண்டென்சர் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மீட்ரு வச்சுருக்கிறேன், ஆம்பியர் மீட்ரு. ஏன்னா எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஆம்பியர் மீட்ரு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே அந்த செட்டப்பில் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, ஒரு செலெக்ஷன் சுவிட்சு, ஒரு டயோடு, ஒரு மெயின் ஃபில்ட்ரு, அதாவது டிசி மாற்றுறதுக்காக ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்பியர் மீட்ரு, இவ்வளோ தான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஷார்ட் கலர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சாதா பழைய வந்து சிஆர்டி டிவியே எடுத்துங்க. இப்போ கேத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலமெண்ட்டில் போயிட்டு ஒட்டிக்கி நம்ம என்ன பண்ணுவோம், கெப்பாசிட்டியில் நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம அந்த கேத்தோடுக்கும் ஃபிலமெண்ட்டுக்கும் வச்சு நம்ம ஷார்ட் எடுப்போம். இதே மெத்தட் தான் இதுலேயும். நம்ம வந்து சிகேவி பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும். சிகேவி 1, 2 வச்சு செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆம்பியர் 400 ஓம்ஸ் காமிச்சதுன்னா ஷார்ட் இல்லைன்னு அர்த்தம். அதே வந்து ஒரு 150, 200க்குள்ளே காமிச்சதுனாக்கா அது ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணோன்னா தனியாக சிகேவி லைனை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு 1வது சிகேவி 2வது சிகேவி சப்போஸ் ஷார்ட் இருந்தாக்கா நம்ம வந்து இந்த மைனஸ் டிசி வரும். ஃபஸ்ட்டு டிசி மைனஸ் வந்து லெஃப்ட் சைடு, ப்ளஸ் டிசி வந்து ரைட் சைடு நம்ம சின்ன ஒரு ஒயர் போட்டு சால்டிங் பண்ணணும். அப்போ சால்டிங் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த செலெக்ஷன் சுவிட்சில் ஃபஸ்ட்டு 30 வோல்ட் கொடுத்த உடனே கண்டிப்பாக வந்து ஷார்ட் எடுத்துடும். அதுக்கப்புறமா எடுக்கலாம். நம்ம 2வது சுவிட்ச் வந்து ஒரு 60 வோல்ட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து 90 வோல்ட் கூட கொடுக்கலாம். பேனலுக்கு பொறுத்து இருக்குது. 120 வோல்ட் எல்லாம் கொடுத்தாக்கா பேனலே சுற்றியும் ஏறியும். ஏன்னா சிகேவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல சுற்றி இருந்த லைன் வந்து அந்த ஓரமாக மட்டும்தான் சிகேவி லைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பபிள்ஸாக அப்படி எரிய ஆரம்பிக்கும். அதனால இப்போ வந்து இது பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடையாது. சும்மா இது வந்து வீணா போன டிஸ்பிளேவுக்கு நம்ம வந்து சும்மா நாமளே ஒரு ப்ராக்டிக்கலாக ஷார்ட் எடுக்கிறது ஒரு இதுதான் ஓடுமான்ற ஒரு இதுதான். அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒர்த்தாக தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷார்ட் கலர் பற்றி போடுங்க, ஷார்ட் கலர் பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இல்லை டவுட் இருந்தால் வேறு என்ன உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.